Hi friends, welcome to Happy channel. Please subscribe my channel for more videos. Friends, இன்னைக்கு ஒரு சுவையான நண்டு ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய கடல் நண்டு வச்சு தாங்க இந்த ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஃபீவர் கோல்டு இருந்தால் இதை நல்லா சாப்பிட்லாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நச்சு எடுத்தால் போதும், ரொம்ப அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இப்போ நச்சு எடுத்து வச்சிட்ருக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக நஞ்சு போகிற அளவுக்கு வச்சா போதுங்க, ரொம்ப அரைக்க வேண்டாம். ஸோ நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது வெங்காயம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். மிளகு நான் கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன், ஏன்னா காரம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதுக்காக. நெக்ஸ்ட்டு 2 பூண்டை நான் உரித்து எடுத்துருக்கேங்க. இப்போது நல்லா இதை 3ஐயும் சேர்த்து நம்ம நச்சு எடுத்துக்கலாங்க. எப்போவுமே சீரகம் மிளகு மட்டும் தனியாக அரைச்சோன்னா அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம பூண்டும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரசம் செய்யும்போது எப்போவுமே நம்ம ஈஸியாக இருக்குங்க. இப்போ நல்லா இதையும் நம்ம நச்சு எடுத்துக்கலாம். இந்த ரசம் சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். பட் காரம் கொஞ்சம் கம்மியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி ஒரு சின்ன 2 பல்லு தாங்க நான் போட்டிருக்கேன். சின்ன 2 பீஸ் சின்னதாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சியையும் இந்த அளவுக்கு நச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து நண்டு நான் உடச்சி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த நண்டையும் நம்ம லைட்டாக நச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்னென்னு பார்க்கலாம். நண்டு உடச்சி வச்சுருக்கேன், அதை லைட்டாக நச்சு வச்சுருக்கேங்க உரலில். நெக்ஸ்ட்டு சீரகம் மிளகு பூண்டு நச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 3, தக்காளி 2 எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆயில் எடுத்து ஆயில் சூடானதும் சோம்பு கொஞ்சம் பட்டை அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நல்லா இது எண்ணெயில் பொரிஞ்சிற சவுண்டு கேட்டதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வெங்காயம் சேர்க்க தேவையில்லை, அந்த நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது மட்டும் போதுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உடச்சி சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும், ஸ்மெல்லாகவும் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுமே நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தக்காளி எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரசம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தக்காளி நல்லா இப்போது வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் சேர்ந்து எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ எப்போவுமே குழம்பு ரசம் எது வச்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம சீரகம் மிளகு பூண்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸ் எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாமே சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நல்லா மறுபடியும் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு ஸ்மெல் வருங்க, சூப்பராக மணக்கும்.
ஸோ அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, 1 ஸ்பூன் அளவுக்கு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். அடி பிடிச்சிடாம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமே அடி பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஆகாமல் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் நண்டு வந்து நச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலா எல்லாம் நண்டுள்ள போகிற மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி வச்சிடலாங்க, தண்ணி ஊற்றாமல். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நண்டு வந்து நம்ம முழுசாகவும் சேர்த்துக்கலாம். பட் நம்ம நச்சு சேர்க்கும்போது அதில் உள்ள அந்த சாரெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுக்காக நான் வந்து நச்சு சேர்த்துருக்கேன். ரசம் வந்து அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நச்சு சேர்க்குறது ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு தெரியும். அது நம்ம வந்து பக்கத்தில் சமைச்சு நின்னும்போது தான் தெரியும். அது நல்ல ஸ்மெல்லே வந்ததுங்க. நண்டோட ஸ்மெல் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே இந்த மிக்ஸோடு சேர்த்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. அதில் பட்டை, சீரகம், மிளகு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நம்ம பச்சை மிளகாய் அப்புறம் மிளகு நிறைய சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி. அதனால் மிளகாய்த்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தாராளமாக. பாருங்கள், இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரக பொடி எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. ரசம் செய்யும்போது எப்போவுமே நம்ம எக்ஸ்ட்ரா தான் தண்ணி சேர்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருந்தோம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே கீழே வந்து அடி பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த கால் வந்து நான் ஃபஸ்ட்டு சேர்க்கவே இல்லை சொன்னேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டால் போதுங்க நண்டுன்றப்போ. ஸோ பாருங்கள், எடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ 3 விசிலுக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன். அது லைட்டாக கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. உண்மையாகவே ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு டிஷ்ஷுங்க. கோல்டு, ஃபீவர் என்ன இருந்தாலும் ஓகே, நீங்கள் இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்து நம்ம ரைஸ்க்கும் சாப்பிடலாம். டிஃபன் ஏதாவது நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா டிஃபனில் கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. இட்லிக்கும் எடுத்துக்கலாம், ரைஸ்க்கும் எடுத்துக்கலாங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.